பெல்ட் அண்ட் எலாஸ்டிக் ஃபார்முலா இதுதான். நான் வந்து 1 இன்ச் எலாஸ்டிக் எடுக்க போகிறேன். அதனால் பெல்ட்டோட ஹைட் வந்து 3.5 எடுத்துக்கிறேன். வித்து வந்து நம்ம ஃபினிஷிங் ஆகும்போது நமக்கு வித்து கிடச்சிரும். எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா நம்மளோட பெல்லி வித்லேருந்து -3 பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஹிப்பை வந்து டைட்டாக எடுத்திங்கன்னா எலாஸ்டிக்கோட மெஷர்மெண்ட் வந்து கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம 2 பீசஸ் எடுத்துருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு 2 பீசஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதில் 4 இருக்குமில்ல, அதில் வந்து 2 மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 எடுத்துகிட்டு ஹிப் சைட்லேருந்து அடிக்கணும். எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற சைடில் தான் அடிக்கணும். ஒரு சைடில் வந்து க்ராஸாக இருக்கும், அதை வந்து அடிக்கக்கூடாது. இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டான இருக்கிற இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். மேலேருந்து பாட்டம் வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே போல் அடுத்ததே வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ 4 பீசஸ்மே ஜாயின் பண்ணி இப்போ வந்து அதே வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஹிப் சைடு மட்டும் மாற்றிடாதீங்க. சேம் கலீஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறோம். 4 பீசஸாக வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். 8 பீசஸாக அவங்க 4 பீசஸ் கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ வந்து க்ராச் மார்க் பண்ண போகிறோம். க்ராச் ஃபார்முலா முன்னாடி இருக்குது, அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பேண்ட்டில் கட்டிங் போடுற மெஷர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து க்ராச் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். நம்மளோட க்ராச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டு வைடர் ஹிப் இருக்கிறவங்க வந்து 3 இன்ச் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்மாலர் ஹிப் இருக்கிறவங்க வந்து 2.5 அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இதே போல் வந்து அடுத்த சைடு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இன்னொரு இதையும் ரெடி பண்ணியாச்சு. இந்த பீசஸையும் அந்த பீசஸையும் குட் சைடு வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1/2 இன்ச் அளவில் க்ராச்சை வந்து அடிச்சுக்கலாம். க்ராச் அடிக்கும்போது எப்போவுமே 2 ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ தான் அந்த க்ராச் வந்து பிரிஞ்சு வராது. இழுத்தா கூட சிங்கிள் ஸ்டிச் போட்டிங்கன்னா சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம வந்து க்ராச் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதே மாதிரி அடுத்த சைடும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ சென்டர் வரும் பார்த்தீங்களா, க்ராச் அடித்தோம்ல, அந்த இதில் கீழே வந்து ஓப்பன்லாம் இருக்கும். அங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செக்யூர் பண்ணிட்டோம்னா அந்த சென்டர் பொசிஷன் வந்து மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் பின் பண்ணுறோம். கீழே பார்த்திங்கன்னா பாட்டம்லேருந்து அடிக்க போகிறோம். சேம் 1/2 இன்ச் அளவில் நம்ம அடிக்க போகிறோம். சென்டர் பகுதியில் எப்போவுமே 3-4 ஸ்டிச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. பேக் ஸ்டிச்சஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா பிரிஞ்சு வராது டக்குன்னு. இப்போ எண்டு வரைக்கும் நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாட்டம் பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்குது. அதை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாட்டம் வந்து ஃபோல்ட் பண்ணி அடிக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒட்டுக்க அடிக்காமல் ஃபர்ஸ்ட் வந்து 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லாமே கவர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 3/4 இன்ச் செகண்ட் டைம் வந்து 3/4 இன்ச் மடக்கி விட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பேண்ட்டோட வெயிட் வந்து நல்லா கீழே வந்து இறங்கியிருக்கும், தூக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு காலையும் நான் ட்ரிம் பண்ணி அடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹிப் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடுச்சிங்களா. ஹிப் பகுதியில் வந்து நம்ம வந்து நம்மளோட வித் எவ்வளவு அப்படிங்கிறத எடுக்க போகிறோம். சுற்றளவு வந்து எடுக்க போகிறோம். ஒரு இடத்துல மார்க் பண்ணிவிட்டு சுற்றியும்
டேப் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கிடைக்கும். அதை வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபார்முலா பிரகாரம் பெல்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு 53.5 வந்திருக்கு. நான் 54 எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு வந்து அதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரவுண்டாக வர மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்து அதையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட பெல்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கிளாத்தில் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. ஒட்டு தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பெல்ட்டோட சுற்றியுமே 1/2 இன்ச் அப்படிங்கிற அளவில் வந்து அடிச்சுக்கலாம். இப்போ அடித்தாச்சு. இப்போ வந்து மடக்கி அடிக்கணும். பெல்ட்டோட எண்டு பகுதி வந்து அன்ஃபினிஷ்டாக இருக்குது. பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி அடிச்சிருங்க. இப்போ நான் அடிச்சிட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு மடக்கி அடிச்சிட்டா போதும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து அந்த மார்க் பண்ண இடத்துல மட்டும் அடிங்க. இடையில வந்து அடிக்க வேணாம். இந்த மாதிரி கேப் இருக்கணும். அப்போ தான் எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ண வந்து கரெக்டாக இருக்கும். எலாஸ்டிக்கோட அளவு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னாடி ஃபார்முலாவில் பார்த்து இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஒரு சைடு. அதே மாதிரி அடுத்த சேம் அதே சைடில் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கன்ஃபியூஷன் ஆகாது இந்த மாதிரி வச்சு அடிக்கும் போது. ரெண்டும் வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும். எலாஸ்டிக் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹிப் எடுக்க தெரியல அப்படின்னா வந்து நம்மளோட வெயிஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டை வந்து நல்லா டைட்டாக எடுத்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் அந்தளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நான் மார்க் பண்ணாத ரெண்டையும் ஜாயின் பண்ணி இப்போ வந்து அதை வந்து அடிச்சுக்கலாம். இப்போ அடித்தாச்சு. இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அது ஈஸியாக வந்து உள்ளே போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் 2 இன்ச்சில் அடிக்காமல் விட்டுருப்போங்கள அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணாச்சு. ஈஸியான ஒரு பிளாசோ பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.